திருச்சிற்றம்பலம். தேனூரும் வாசகங்கள் அருநூறும் திருக்கோவை நானூறும் அமுதூர மொழிந்தருளும் நாயகனை வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யானூறு படாத வகை இருபோதும் இறைஞ்சுவனே. திருச்சிற்றம்பலம். மெய்யன்பர்களே, நம்முடைய நாட்டிலே தோன்றிய மிக உயர்ந்த நூலாக இருப்பது திருவாசகம். சைவ சமயத்தில் தோன்றிய நூல்கள் எண்ணில்லாத நூல்கள். அதிலே திருவாசகம் ஞானத்தில் ஞானமாகிய 16வது படியிலே நின்ற மாணிக்கவாசக பெருமானாலே பாடப்பட்டது. அதிலே சிவபெருமானும் மாணிக்கவாசகரும் பேசிக்கொண்ட அந்த ஒரு அற்புதமான ஒரு பரமானந்த ரகசியம்தான் திருவாசகம். கடவுளும் ஆன்மாவும் பேசிக்கொண்ட ஒரு ரகசியம் அது. அது என்ன செய்யும் என்றால், ஆன்மாவை பக்குவப்படுத்தி இருவினை ஒப்பு வரச் செய்து சத்தினிபாதம் நிகழ்வித்து சிவபெருமானுடைய திருவடியிலே சேர்ப்பிக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும். முத்தியாகிய கரையை தரும். அப்படிப்பட்ட நூல் திருவாசகம். பிறவியாகிய கடலிலே விழுந்தவர்கள் கரையேற வேணுமென்றால் திருவாசகத்தை ஓத வேணும். அது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க ஓதினால் அதைவிட வேற என்ன வேண்டும்? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் திருவாசகம். மாணிக்க வாசகர் சிவபெருமானுடைய அருளை நிரம்ப பெற்று தனக்கு உபதேசித்த அந்த முத்தி பஞ்சாட்சரத்தை திருவாசகமாக பாடி தந்திருக்கிறார். அந்த முத்தி பஞ்சாட்சரத்தினுடைய விரிவுதான் திருவாசகம். பஞ்சாட்சரம் ஆன்மாவை சிவகதியிலே சேர்ப்பிக்கும். அந்த பஞ்சாட்சரத்தினுடைய விரிவாக இருக்கிற திருவாசகம் பயில்கின்றவர்களுக்கு பரமானந்தத்தை தரும். இம்மை மறுமை பலன்களையெல்லாம் கட்டாயமாக தரும். அப்படிப்பட்ட அற்புதமான நூல் திருவாசகம். அது நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சரத்திலே தொடங்குகிறது. பஞ்சாட்சரத்திலே தொடங்குகின்ற நூல் வேறு எங்கும் கிடையாது. திருவாசகம் மட்டும்தான் அப்படி தொடங்குகிறது. நமச்சிவாய வாழ்க என்று பஞ்சாட்சரத்திலே தொடங்குகின்ற அந்த ஒரு உண்மையை எண்ணி பார்க்கிற போது மாணிக்க வாசகருடைய நிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் பாடத் தொடங்குகிற போது நமச்சிவாய என்று திருவாய் மலர்கிறார் என்று சொன்னால் அவருடைய அந்த பரமானந்த நிலையை நாம் உணர முடியும். ஆகவே அந்த திருவாசகத்தை பற்றி ஒரு சில சிந்தனைகளை எல்லாம் சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. அதில் முதல் பாடல், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே என்பது அந்த முதல் பாடல். மெய்தான் அரும்பி என்றால் உள்ளத்திலே அன்பு தோன்றுகிற போது, அன்பு மேலிடுகின்ற போது உடம்பிலே ஏற்படுகின்ற அந்த மெய்ப்பாடுகளை சொல்லுகிறார். அன்பு அதிகமாகிற போது எப்படி கண்ணப்ப நாயனார் சுவாமியை கண்டவுடனே அழுதார், கட்டிப்பிடித்தார், அழுதார், உச்சி மோந்தார். அதற்கு மேலே சுவாமியிடத்தில் பலவாறு பேசினார். இது அன்பினுடைய வெளிப்பாடு. அப்படி அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டை இந்த பாட்டிலே சொல்றார். மெய்தான் அரும்பி, மெய்ய ரோமங்கள் எல்லாம் சிலிர்ப்பெய்து உடம்பிலே புலகாங்கிதம் ஏற்பட்டு மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து நடுக்கமெய்தி உன் விரையார்கடற்கு என் கைதான் தலை வைத்து சென்னியில் அஞ்சலி செய்து 2 திருக்கரங்களையும் சிவபெருமானுடைய திருவடிக்காக ஆக்கி அந்த பெருமானை நமஸ்காரம் பண்ணுவது. அப்படி வணங்குவதுதான் பக்தியினுடைய முதல் படி. வணங்குவது, நமஸ்காரம் தெரிவிப்பது. அது 2 திருக்கரங்களையும் 2 கரங்களையும் சுவாமிக்காக ஆக்குவது. கரங்கள் ஒன்று
சிவனை குறிக்கும், வலது கரம் சிவனை குறிக்கும், இடது கரம் ஆன்மாவை குறிக்கும். இது சாதாரண எல்லாருக்கும் இந்த கரத்தினுடைய ஒரு உண்மை புலப்படும், நன்றாக தெரியும். இதை என்னுடைய தந்தையார் தான் அடிக்கடி சொல்லுவார். வலக்கரமானது சிவத்தையும் இடக்கரமானது சிவனையும் குறிக்கும். அந்த சிவனும் சிவனும் ஒன்றுபடுகின்ற, சிவனும் சிவனும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற இருவினையும் மலமுமர இரவியொடு விரவியற ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனையருள் இடைமருதில் ஏகநாயகா லோகநாயகா இமயவர் பெருமாளே என்று அருணகிரிநாதர் கூறுவது போல, நீ வேறு எனாதிருக்க நான் வேறு எனாதிருக்க என்று அவர் அருணகிரிநாதர் பேசுமா போல, சிவனும் சிவனும் ஒன்றாக கலக்கின்ற அந்த குறிப்பை உணர்த்துவதுதான் நமஸ்காரம், நமஸ்கார முத்திரை என்கின்ற உண்மை நம்முடைய சமயத்திலே, சைவ சமயத்திலே உண்டு. அப்படி சுவாமியை வணங்குகிற போது, பெருமானே தேவரீருடைய பேரானந்த அந்த திருவடியின் கீழே ஒன்ற வேணும் என்கின்ற அந்த குறிப்பில் கும்பிடுவது தான் நமஸ்காரம். அப்படிப்பட்ட அந்த நமஸ்காரத்தை சிரசிலே பண்ணுவது, உச்சிக்கு மேலே 12 அங்குலத்திலே கூப்புவது, இந்த பிரமரந்தத்திலே கும்பிடுவது, நெற்றிக்கு நேராக புருவ நடுவிலே கும்பிடுவது, ஹிருதயஸ்தானத்திலே கும்பிடுவது, வயிற்றிலே கும்பிடுவது, இப்படியெல்லாம் பல நிலைகள் இருக்கின்றன. அதில் சிவபெருமானை கும்பிடுவது என்பது பிரமரந்தரமாகிய சிரசிலே கும்பிடுவது, அதற்கு மேலே உச்சிக்கு மேலே 12 அங்குலத்திலே கும்பிடுவது. அந்த வணக்கம் சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு, வேறு யாருக்கும் கிடையாது. சிவனை கும்பிடுவதற்கு அப்படி கைகளை உயர்த்தி கும்பிடுவது, அது சகசிராரம் என்று சொல்லப்படும். அந்த இடத்திலே கும்பிடுவது, ஒரு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம், அன்பினாலே கண்ணீர் ததும்புவது, கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து. மனசுல சுவாமியை நினைக்கிற போது உலகத்தில் இருக்கிற பொய்யெல்லாம் ஓடி போயிடும். பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன். உன்னை போற்றுகின்ற, உன்னுடைய புகழை பாடி ஜெய ஜெய என்று சொல்லி உன்னுடைய புகழை போற்றுகின்ற அந்த தொண்டு நான் விடாது செய்திருப்பேன், நெகிழ விடேன். அந்த சிறு கைங்கரியத்திலிருந்து நான் என்றும் பின்வாங்க மாட்டேன், தொடர்ந்து உன்னை வணங்கி கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட உன்னை போற்றி கொண்டே இருப்பேன், உன்னை வணங்கி கொண்டே இருப்பேன். அப்படிப்பட்ட என்னை நீ சிறிது கடைக்கண் பார்க்க வேணும், என்னை கண்டுகொள்ள வேணும் என்று கேட்கிறார். அற்புதமான பாடல். என்னை கண்டுகொள்ளே, என்னை கண்டுகொள்ளே அப்படிங்கிற அந்த குறிப்பு ரொம்ப அற்புதமானது. ஆகையினாலே இந்த பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டே இருந்தோமானால் சிவபெருமானுடைய நயன தீட்சை நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட திருவாசகம் இது முதல் பாடலாக அமைந்திருக்கிறது. ஆன்பர்கள் சிந்தித்து அருள் பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.